ஒரு கிளாஸ் தண்ணி சத்தவங்க போல இவங்க உங்கள் குடும்பத்தை நானாக குடும்பம் உங்கள் குடும்பம் அந்த உங்கள் குடும்பத்தில் ஒரு பைசாவும் கேட்க மாட்டேன். அவங்க ஹெல்ப்பரை கேட்குறேன் காசு வர அவங்க நாரா கூதி மூண்டை உங்கள் குடும்பத்தை பற்றி பேசினா திருப்பி தூக்கி போட்டு மிச்சிருவேன் சொல்லிட்டேன். தூக்கி போட்டு மிச்சம் உங்கள் குடும்பத்தை எவ்வளோ முன்னங்களா நான் பார்க்கப்போ இல்லை நீங்கள் வந்து கிழிப்பீங்க வீட்டில் வந்து இவ்வளோ நாள் ஒரு சேவை வீட்டில் உட்காந்து நம்ம குடும்பம் ஒரு அக்கறையில் உனக்கு இல்லை என்கிட்ட பேசுகிறேன். சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு அவன் எங்கே இருப்போ எனக்கு தேவையில்லை. எவன் கூட போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு அதில் பிரச்சனை, எனக்கு என் மயந்தான் பிரச்சனை. நீ அவன் கூட போய் என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். நீ அப்படி கொடுமைப்படுத்திருக்கேன். நீ போட்டு தாழ்ந்து வாழ்ந்தாச்சு. இன்னெல்லாம் வாழ உங்கள் அண்ணக்காரன் என்ன மாதிரி சம்பாதிக்க மாட்டான். உங்கள் அண்ணக்காரன் என்னோட நிறையா சம்பாதிச்சாலும் என்ன மாதிரி செலவழிக்க மாட்டான். புரிஞ்சுக்கோ. என் மயிருக்கு சமம் உங்கள் அண்ணன் எல்லாம் அவ்வளோ செலவழிச்சிருக்கேன். உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ செலவழிச்சிருக்கேன். நான் உட்காந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன ஆண்டவன் காசு தான் கொடுத்துருக்காங்க, மனுஷத்தை கொடுக்கல. எவனுக்குமே உங்கள் ஃபேமிலி எவனுக்குமே மனுஷத்தை கொடுக்கல. உங்களுக்கு காசு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஆண்டவன். அது ரொம்ப நாள் கொடுக்க மாட்டான். அடிப்பான் பாரு ஒரு நாள் திருப்பி. அவ்வளோ கொடுமை எங்கள் குடும்பத்தை அவ்வளோ கொடுமை கொடுத்துருக்கீங்களே, சேர்த்து அடிப்பாங்க உங்கள் குடும்பத்தை. அதுக்கு ரொம்ப நாள் இல்லை. நான் நானே பார்ப்பேன். ஏன்னா உன்னைய விட்டு ஒன்றும் சொல்லாமல் விட்டுருக்காங்க பாரு. உன்னைய உங்கள் ஆத்தா உங்கள் அப்பைங்காரன் உங்கள் ஆத்தைக்காரி சேர்த்து வரவங்களுக்கு ஆண்டவன் தான் கொடுப்பான். அந்த மாதிரி அடியில் உனக்கு ஆண்டவன் அந்த மாதிரி அடி கொடுப்பான். தொழுதல வந்து முஸ்லீமாக தொழுதல ஒன்று நல்லதில்லடி. நல்ல மனசில் தொழுணும், மனசில் நல்லா தான் யோசிக்கணும். வெறும் வக்ர புத்தி வச்சுட்டு வக்ர மனசாக யோசிக்கிட்டு தொழுதா அது எதுக்கு பிரயோஜனம்? ஒரு மயிருக்கு பிரயோஜனம் இல்லை. நான் தொழுல, ஆனாலும் மனசார கரெக்டாக இருக்கேன். நான் 4 பேருக்கு நல்லா தான் நினைப்பேன். எவனுக்கு எப்போவுமே கெட்டது நினைக்கல. நான் சொந்த பையனை பெற்றுக்கிற தெரியுது, பார்க்க தெரியலன்னா என்ன அர்த்தம்? அதுதான் எனக்கு கோவம். அதுதான் அடிச்சது உனக்கு, வேறு எதுக்குமே இல்லை. உன்கிட்ட கேட்குறது ஒன்று தான், நீ பெற்றுருக்க உன் பையனை நீ நல்லா பார்த்துக்கோண்டு. அது உன செலவு நான் பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு முடியுதோ இல்லையா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் செலவோட அதிகமாக இருக்குது உங்களுக்கு, சம்பாத்தியோட அதிகமாக உங்கள் செலவு நான் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். உங்கள் அப்பா சொல்லி அதை எழுதி பார்த்துக்கணும். நான் அன்னைக்கு கணக்கு டெய்லி போட்டு நீங்கள் என்ன சொல்லி எழுதிருந்தா அது உனக்கு தெரிஞ்சுக்க சூத்த அடிச்சுக்கு உனக்கு. ஐயோ இவ்வளோ செலவு வைக்கிறோமா நான் வேண்டு அதை நான் பண்ணாமல் போட்டேன். நம்ம பையன் போடுவான்னு கணக்கு பார்க்கலாம். நான் நம்ம பையன் வருஷம் உள்ளே இருந்தா உங்களுக்கு ஜெயிலா வேறு யாரும் வீட்டில் இல்லை. எல்லாம் புருஷனை காப்பாற்றுறாங்க, சம்பாரிச்சு புருஷனை காப்பாற்றுறாங்க. அவனை குடிக்கார புருஷனை. வீடு போடக்கூடாது. சரி சொல்கிறப்பா. நான் அவனுக்கு எல்லாம் தேவை இருக்குது. நான் வந்து அவனை இங்கே படுக்க வைக்கணும். வீடு பூட்டக்கூடாது. மனுஷனாக இருக்க மாட்டேன். வீடு வந்து பூட்டு நான் சொல்லிட்டேன். நம்ம வீடை எந்த நாய் கூட விட்டு நான் இங்கே இது இல்லை. நான் இவ்வளோ நாள் இப்போ சரியாக இன்னைக்கு சரியாக நான் சரியாக நான் சும்மா ஆகிட்டேன். இப்போ சரியான மாதிரி தெரில. ஏதாவது தேடணும் அவ்வளோதான். சொல்லிட்டு போகிறேன். என் மயனை பார்த்தா இங்கே இடம் இல்லாட்டி இல்லை. போக சொல்லு. எங்கார கம்ப்ளைண்ட் பண்ண என்ன எவன் கூட போக சொல்லு.